பொம்மை வழக்கை பொறுத்தவரையில் 2 விஷயங்களை தெளிவாக நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. ஒன்று, பரிந்துரைகள் அடிப்படையில் ஆட்சியை கலைக்க அதிகாரம் கிடையாது என்பதை சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஆர்டிகல் 356 கீழ் ஒரு ஆட்சியை கலைக்க முடியும் என்றால் அந்த அந்த சட்டத்தை ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். அதாவது எந்த அடிப்படையில் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது என்பதை நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்ற 2 விஷயங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் ஆளுநர் பரிந்துரையின் அடிப்படையில் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆக அந்த பரிந்துரையின் அடிப்படையில் ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்ற ஒரு உத்தரவு அப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுதும் ஆளுநர் அவர்கள் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை அடிப்படையில் எந்த ஆட்சியையும் கலைக்கவோ இல்ல வேறு ஒருவரை மாற்றவோ அதிகாரம் கிடையாது. அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க சட்டமன்றத்திற்கு மட்டுமே. அவையில் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவையில அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த வாக்கெடுப்பின் மூலமாக தான் எந்த ஒரு ஆட்சியை நீடிக்கவோ கலைக்கவோ செய்ய முடியுமே தவிர எந்த வகையிலும் பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பதை அந்த வழக்கு தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் அதிக பெரும்பான்மை உள்ள கட்சி, தன்னுடைய தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறது, தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்ற ஒரு உறுதியை அளிக்கிறார். அந்த உறுதியின் அடிப்படையில ஆளுநர் அவரை ஆட்சி அழைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் அடிப்படையில நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.